பாட்டி ஆ? நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல ஆ. லாயர் அது இவர் வணக்கம் மேடம். வணக்கம் சார், உட்காருங்க. ம். மனு எல்லா விவரமும் சொன்னாரு. கல்யாணத்துக்கு வேற டேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்களாமே? ஆமாங்க, ம். அதுக்குள்ள எப்படியாச்சும் பவிய வெளியே கொண்டு வரணும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம். ஜாமீன்ல வெளியே எடுத்துடலாம். ம், மோட்டிவ் செல்ஃப் டிஃபென்ஸ் தான். பொண்ணுங்கிறது கூடுதல் அட்வான்டேஜ். அதனால பெயில் கண்டிப்பா கிடைச்சிரும். நீங்க தாராளமா கல்யாண வேலையை பார்க்கலாம். பெயில் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி ஜெயிலுக்கு போய் பவித்ராவை பார்த்து ஒரு தடவை பேசிடலான்னு தோணுது. எதுக்கு அவளை பார்த்து பேசணும்? அப்பதான் ஸ்பாட்ல என்ன நடந்துச்சுங்கிறத கிளியரா தெரிஞ்சுக்க முடியும். இண்டி, நீயே உன்னை காட்டி கொடுக்காத. ரியாக்ஷனை கொஞ்சம் கம்மி பண்ண அர்ச்சனா. இப்போதைக்கு அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சவங்க 2 பேர் மட்டும்தான். ஒன்னு பவித்ரா, அவங்க ஜெயில இருக்காங்க. கீழே விழுந்தவன் எங்க இருக்கானே தெரியல. என்ன சொல்றீங்க? ஆமா மேடம், நமக்கு தெரிஞ்ச போலீஸ் கிட்ட ஃபோன் போட்டு விசாரிச்சேன். இன்னும் அவனுடைய பாடி கிடைக்கலையா? அதனால தான் ஜாமீன் கிடைச்சிரும்னு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றேன். ஏன்னா இப்போதைக்கு மர்டர்னு சந்தேகப்படுற ஒரு மிஸ்ஸிங் கேஸ் தான். இத சொல்லிட்டு போக தான் மேடம் வந்தேன். நீங்க பயப்படாம கல்யாண வேலையை பாருங்க. நான் பவித்ராவை பார்த்து பேசிட்டு பெயிலுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்றேன். சரிங்க. சரிங்க மேடம், போலாமா மனோ? சரிங்க. ஒரு நிமிஷம், நானும் உங்க கூட வரேன். டேய், நீ எதுக்குடா இப்ப அங்க போற? எனக்கு பவியை பார்த்து ட்ரெஸ் கொடுக்கணும். அப்புறம் சில விஷயங்கள்லாம் பவிக்கிட்ட பேச வேண்டியது இருக்கு. காலையிலேயே ஆரம்பிச்சிடாதீங்க. என்னால உங்களுக்கு விளக்கம்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. இருங்க, நான் வந்துடுறேன். பாட்டி, பவியை கண்டிப்பா வெளியே கொண்டு வந்துடலாம். நான் போயிட்டு வந்துடுறேன். ம், நீங்க போய் நிம்மதியா சாப்பிடுங்க. சரி அர்ஜுன்.